இந்தியன் பிரீமியர் லீக் 2025 28வது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமன்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. XL11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்க புதுசாக விளையாடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. சீரியஸ் லீடர் போர்டுக்கு தொடர்ந்து விளையாண்டா வின் பண்ண முடியும். நாங்கள் யூசர்ஸ் குறைவாக இருக்காங்க, ஆனால் ப்ரைஸ் மணி ஹெவியாக இருக்குது. ஸ்பெஷல் கான்டெஸ்ட் ஸ்பெஷல் திங்ஸ் நிறைய இருக்குது. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் ஏப்ரல் 13 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டே மேட்ச்னால பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ண யோசிக்கலாம். பட் ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் ரவுண்ட் சேசிங் ரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். 57 போட்டியில் 19 பேட் ஃபர்ஸ்ட் 38 சேசிங், அப்படியே டபுளாக இருந்திருக்கு சேசிங்கு. அந்த வகையில் கண்டிப்பாக சேஸ் ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு. டேயில் எதுவும் யோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். விக்கெட் பேஸில் நிறைய விழாது, கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கும். 161 ஆவரேஜ் ஓவராலாக. பட் ரீசெண்ட் இயர்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 170 அபோவ் அப்படிங்கிறது ரெகுலராக ஓரளவுக்கு மீடியமாக ஸ்கோர் இந்த பர்டிகுலர் ரவுண்டில் கொடுத்துருக்கு. இம்பாக்ட்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயனால அந்த 170+ அப்படிங்கிறது இன்றைக்குமே எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக 10 போட்டி, அதில் 5 பேட் ஃபர்ஸ்ட் 5 சேசிங், இதுவுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சேஸ் பண்ணுற டீமும் கொஞ்சம் வின் பண்ணியிருக்காங்க. 179 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். விக்கெட்ஸை பாருங்கள், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் தான் விட்டுருக்காங்க ஆவரேஜாக. அண்ட் ஆர்ஆர் 214க்கு 2 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் லோ ஸ்கோர் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு டைம் பதிவு பண்ணாங்க. அண்ட் ஆர்ஆர் 118க்கு 10 அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு 150 பிலோ ஸ்கோர்னா இதுதான். அண்ட் 170 எபோவை பாருங்கள், 8 டைம்ஸ் 10 முறையில் 8 முறை 170 எபோவை தான் வந்திருக்கு. இன்றைக்குமே அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை தான் ஏழியாக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆர்ஆருக்கு கண்டிப்பாக ஃபேவர் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் கொடுத்துருக்கு. சவாய் மான்சிங்னாவே ஆர்ஆரோட ஹோம் தான். இந்த சீரியஸில் ஏழியாக கவுகாத்தியில் விளையாண்டாங்க. ஆர்ஆர் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ரீசனாக கொஞ்சம் குறைவாக விளையாடுறாங்க அப்படின்றதுனால நம்பர் ரீசெண்டாக குறைவாக இருக்குது. 57 போட்டியில் 37 வின்னு, 20 லாஸு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 12 வின்னு, சேஸ் பண்ணும்போது 25 வின்னு. சேசிங்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. 165 பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ், அண்ட் சேஸ் பண்ணும்போது 149 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது விக்கெட் ஆவரேஜ் 5-4 அப்படின்றது, சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக விட்டுருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 197 இங்கே சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபின்னு பார்க்கும்போது 9 போட்டியில் 5 லாஸ் 4 தான் வின்னு. அண்ட் அதில் பேட் ஃபர்ஸ்ட் சேஸில் 2-2 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இவங்க விக்கெட்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது குறைவாக விட்டுருக்காங்க. அண்ட் சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 151க்கு 1 அப்படின்ற சேஸ் நம்பர் இருக்கு. ரீசன் நம்பரை பாருங்க, சில இடத்துல விக்கெட்ஸ் கம்மியாக விழுந்திருக்கு. 3, 3, 5, 4, 5, 2 அப்படின்னு இருந்திருக்கு. சில நேரங்களில் 10, 9 அப்படின்னு இருந்திருக்கு. அண்ட் நிறைய நேரங்களில் விக்கெட்ஸ் குறைவாக விழுந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னைக்கு வனிண்டு அசரங்கா வருவாரா அந்த ஒரு கேள்வி இருக்குது. பர்சனல் ரீசனால போன போட்டியில் வெளியில் போனால் பாசிபிளாக அவர் வந்தால் ஃபரூக்கி வழிவிடுவார். அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்துப்போம் ஆன் டைமில். ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியான் பராக், த்ரூ ஜுரல் அப்படிங்கிற மாதிரி டாப்பில் இந்தியன் பிளேயர்ஸு. அதில் ஜெய்ஸ்வால் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்ற வகையில் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட இன்டர்நேஷனலில் எப்படி விளையாண்டுருக்கார் அப்படின்னு தெரியும். அந்த கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ண முடியும்னு தெரியும். சஞ்சு சாம்சனோட கன்சிஸ்டன்ட் ரீசெண்டாக இருக்குது. நிதிஷ் ராணா ஒரு போட்டி மட்டும் நல்லா விளையாண்டார், அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத ஷோ பண்ணலை. ரியான் பராக்கோட அந்த பேட்டிங் சூப்பராக இருக்குது. த்ரூ ஜுரல் டீசன்ட் பிளேயர், பட் இந்த சீசனில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாங்கிற ஃபீலை கொடுத்துருக்கு. ஆரம்பத்தில் சில போட்டிகளில் டாப் ஆட கொலாப்ஸ் ஆகும் தூரம் விளையாண்டாரு. சிம்ரன் ஹெட்மேயர் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். ஃபினிஷ் பண்ணுற அந்த இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறார். சுபம் துபேவா இந்த இடம் ஒரு கேள்வி இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, ஃபரூக்கி இவங்கெல்லாம் பவுலிங்கில் டீசெண்டாக இருக்காங்க. குறிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ் நல்லா பண்ணுவார். பேக் ஹெண்டில் அதிக ரன்ஸ் கொடுக்குற ஒரு பவுலராக அவர் இருக்கார். தீக்ஷனாவோட பவுலிங் ஓரளவுக்கு ஓகே, கொத்தா நிறைய எடுக்கிற மாதிரி முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவரோட எபிலிட்டி. துஷா தேஷ்பாண்டேவோட இன்ஜுரிக்கு அப்புறம் போன போட்டியிலே வந்தார், டீசெண்டாக பவுல் பண்ணார், அது கண்டினியூ ஆகும். சந்தீப் சர்மாவோட அந்த கண்ட்ரோல் நல்லா இருக்குது. ஃபரூக்கி கண்டிப்பாக நியூ பாலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். பட் இங்கே நியூ பால் சக்ஸஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ட்ராக்ஸ் எல்லாம் இல்லை. நம்பர்ஸை பாருங்கள், ரீசெண்டாக ஒரே ஒரு போட்டியில் நல்லா பண்ணியிருக்காரு. 29 ஒரு போட்டி ஓகே. அண்ட் கடந்த 5 போட்டியில் 2 போட்டி ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு போட்டி நல்லா இருந்திருக்கு. சஞ்சு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் இருக்குது. 13-20 மிடில், பட் அதர்வைஸ் கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜில் குறிப்பாக முதல் போட்டி சவாய் மான்சிங் அப்படிங்கும்போது அந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும் நம்புகிறேன். பட் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரே ஒரு போட்டி தான் கடந்த 5 போட்டியில், அதில் பாருங்க. அண்டு ஜெய்ப்பூரில் பாருங்கள் ரீசன் நம்பரை, ஒரே ஒரு போட்டியை தவிர்த்து 3 நாட் அவுட் இருந்திருக்கார். ஒரு அவுட் அப்படின்னாலும் அந்த இடத்துல 69. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெய்ப்பூரில் சஞ்சு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. நிதிஷ் ராணா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை.
ரீசெண்டாக ஒரு சில போட்டிகள் அதில் குறிப்பாக சென்னைக்கு எகென்ஸ்டாக யாருன்னாலும் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் நிதிஷ் ராணா நல்லா பண்ணார். ரியான் பராக் ரீசன்ட் இன்னிங்ஸு ஓரளவுக்கு டீசெண்டாக சக்ஸஸ். முதல் போட்டியில் மட்டும் டவுனாக இருந்தது, மற்றபடி 25, 37, 43, 26 அப்படிங்கிற மாதிரி அந்த 25+ அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னுமே பெட்டராக விளையாடக்கூடிய பிளேயர் தான். ஆரம்பத்தில் 100% இருந்தார் கேப்டன் அப்படின்றதுனால. ஜெய்ப்பூரில் அவரோட நம்பர் நல்லா இருக்குது, அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. த்ரூஜுரல் டீசெண்டாக விளையாட முடியும். ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் விளையாண்டுருக்கு. ஆரம்ப போட்டிகளில் 2 போட்டியில் நல்லா விளையாண்டார், அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டார். சிம்ரன் ஹெட்மேயர் ஃபினிஷ் பண்ணுறாரு, ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது. சுபம் துபே எதிர்பார்ப்பு இருக்குது, பட் ரொம்ப லேட்டாக அவனால் பெருசாக யோசிக்க முடியல. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட போலிங் ஓரளவுக்கு கம்பேக்கு ஆரம்ப போட்டிகளில் பயங்கரமாக இருந்தாலும் 76 ரன் கொடுத்தாரு. ஸோ இது அவரோட கரியரில் மோசமான ஒரு நம்பர். ஸோ அந்த இடத்துலேருந்து கம்பேக் அடுத்தடுத்த போட்டிகளில் கொடுத்துருக்காரு. மகேஷ் தீக்ஷனா கடந்த 2 போட்டியில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி 3 முறை கடந்த 5 போட்டியில் 2 முறையில் விக்கெட்டும் எடுக்கல, அதையும் மெயின் பண்ணணும். துஷர் தேஷ்பாண்டே போன போட்டியில் 2 விக்கெட், கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற ப்ராப்ளம் இருக்குது. சந்தீப் சர்மா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கார் மற்ற எல்லாத்த விட. ஃபருக்கோட விக்கெட் டேக்கிங் அவ்வளோ கிரேட்டாக இல்லை ரீசெண்டாக. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இந்த டீமில் டாப் ஆர்டரில் கோலி, சால்ட்டு, படிட்டர் இவங்கெல்லாம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபார்ம் பேஸில் பெட்டராக இருக்க பிளேயர். தேவ்தத் படிக்கல் டச்சில் இருந்தால் கூட அவ்வளோ ஃபார்மில் இருக்கிற ஃபீல் இல்லை பார்க்கலாம். லியாம் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, குர்னல் பாண்டியா, டிம் டேவிட் இவங்களாம் ஹிட்டிங்கில் ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் இப்போ இருக்கிற ஃபார்ம் லிவிங்ஸ்டோன்ட்டு அவ்வளோ கிரேட் கிடையாது. ஜிதேஷ் சர்மா நல்லா டச்சில் இருக்கார். குர்னல் பாண்டியா அந்த அளவுக்கு கிரேட் இல்லை. டிம் டேவிட்டோட டச் நல்லா இருக்குது. அண்ட் பவுலிங்கில் லியாம் லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா சில ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. குறிப்பாக புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட், யாசெல் எல்லாருமே ஸ்விங் பேஸில் பெஸ்ட்டு அண்ட் வேரியேஷனில் பெஸ்ட்டாக இருக்காங்க. சுயா சர்மாவோட பவுலிங் கண்ட்ரோலாக இருக்குது. விக்கெட்டிங்லான நிறைய இல்லை, பட் ட்ரை பண்ணலாம். விராட் கோலி ரீசன்ட் இன்னிங்ஸை பாருங்கள், ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் ஆர்ஆர்க்கு அகென்ஸ்டாக கடந்த 2 போட்டியில் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. அண்ட் ஜெய்ப்பூரில் கடந்த போட்டியில் ஒரு செஞ்சுரி சூப்பராக இருந்திருக்கு. ஜென்ரலாக அந்த ஸ்லோ நேச்சர் ட்ராக்கில் கஷ்டப்படுவார் அப்படின்னா கூட ஏர்லி ஸ்டேஜ் நிறைய ஸ்லோ நேச்சர் இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த பேஸில் பெட்டர் அவுட் 1 செகண்ட் கொடுக்க முடியும். பிளிப்சால்ட்டோட டீசென்ட் இன்னிங்ஸ் ரீசெண்டாக பார்த்தோம், அது ரன் அவுட் மூலமாக போனது தான். அவர் ஸ்டார்ட் பண்ண விதத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. தேவ்தத் படிக்கல் அவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல இன்னிங்ஸ் பில்டிங் பேஸில். ரஜத் படிட்டர் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. கடந்த சில போட்டிகளில் டீசெண்ட் அவுட் புட். அதில் ஆர்ஆர்க்கு அகென்ஸ்டாக கடந்த 2 போட்டிலையும் 30+, ஒரு இதில் 50 அது பார்க்குறோம். லியாம் லிவிங்ஸ்டோன் அந்த அளவுக்கு கிரேட் இல்லை, ஒரே ஒரு 50+ அடித்தார் அப்படிங்கிறது மட்டும்தான் பெரிய அளவில் ஆறுதல் சொல்கிற அளவுக்கு அவரோட பேட்டிங் டிஸ்பிளே ரீசெண்டாக இல்லை. ஜிதேஷ் சர்மாவோட அந்த இன்னிங்ஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. குர்னல் பாண்டியாவோட பேட்டிங் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல, பட் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறாரு. டிம் டேவிட்டோட ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பர். சில டீம்ஸில் ட்ரை பண்ண வேண்டியவர், அது குறிப்பாக கிராண்ட் லீக்கில். லியாம் லிவிங்ஸ்டோன் நம்பர் பாருங்கள், கடந்த 2 போட்டியில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, பட் அதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காரு, அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. குர்னல் பாண்டியா நம்பர் பாருங்கள், 4 விக்கெட். ஸோ அகெயின்ஸ்ட் மும்பை அது சூப்பர்வான பவுலிங்காக இருந்தது, வின் பண்ணுற பவுலிங்காக இருந்தது. புவனேஸ்குமாரோட நம்பரை பாருங்கள், ரீசெண்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பெட்டராக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார் அப்படின்னா கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. ஜோஸ் ஹேசல்வுட்டோட பவுலிங் போன போட்டியில் விக்கெட் இல்லைன்னா கூட அதுக்கு முன்னாடி எல்லா போட்டிகளும் நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரு. யாசையாலோட விக்கெட் டேக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சுயாஸ் சர்மா போன போட்டியில் விக்கெட் எடுத்தார் அப்படின்னா கூட விக்கெட் டேக்கிங் பவுலராக பார்க்க முடியல, ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொடுக்குறாரு அப்படி தான் சொல்லணும். 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக ஆர்சிபி பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் தான் எல்லா வகையிலையுமே சரி. ரொம்ப பெரிய பெரிய இன்னிங்ஸ் கொடுக்குற மாதிரி யோசிக்கும் போது விராட் கோலி, பிளிப்சால்ட், ரஜத் படிட்டர் பேக் எண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டிம் டேவிட் ஃபார்ம் பேஸில் இல்லைனா கூட டீசெண்டான பிளேயர்னு சொல்லி லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, குர்னல் பாண்டியாவை சொல்லலாம். பட் இந்த பக்கம் பார்க்கும்போது யசஸ்வி இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். சஞ்சு, ரியான் பராக் மட்டும் நல்லா விளையாடுறாங்க. நிதிஷ் ராணா, த்ரூஜுரல், அதே நேரத்தில் சுபம் துபே இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியாது. ஹெட்மேரோட ஃபினிஷிங் ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி கொஞ்சம் அப்பரேட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்விங் பேஸில் புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் அண்ட் யாசையால் நல்லா பண்ணுறாங்க. இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த கன்சிஸ்டண்ட்டை கொடுக்க மாட்டார். இனிஷியலாக கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தா கூட பவர் பிளேக்கு அப்புறம்னு பார்க்கும்போது ஒரு ரன் ரேட் கொடுக்குற விதம் அதிகமாக இருக்குது. அண்ட் விக்கெட் டேக்கிங்கோட எபிலிட்டி குறையுது, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் துஷர் தேஷ்பாண்டே எண்டில் ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுப்பார். இங்கே வந்துட்டு இருக்கிற 3 பேசரும் ரன்ஸ் அவ்வளோவா கொடுக்காம விக்கெட் எடுக்கிறாங்க. அதுதான் ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்குள்ள பவுலர்ஸுக்கு டிஃப்ரெண்ட்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கொஞ்சம் அப்பரண்டாக இருக்காங்க.
பவுலிங் ஆப்ஷன் பார்க்கணும். ஃபரூக்கிக்கு பதிலாக ஹசரங்கா வராரா அப்படின்ட்டு. ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா அண்ட் சந்தீப் சர்மா முழுமையாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திசூர் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா எண்டோரில் வீச வாய்ப்பு. இங்கே லியாம் லிவிங்ஸ்டோன், குர்னல் பாண்டியோட ஓவர்ஸ் ஷேர் ஆகுது. மற்ற எல்லாருமே ஓவர்ஸ் முழுமையாக வீசுகிறாங்க. புவனேஸ்வர், ஹேசலட்டு மோஸ்ட்லி முழுமையாக வீசுவாங்க. ஹேசலோட ஓவரும் அதிகமாக இருக்குது. சுயா சர்மா நல்லா வீசுறதுனால ஒரு பாயிண்ட் மட்டும் சுயா சர்மாவோட ஓவர் வேணால் குறையலாம். இந்தியன் பேட்டர்ஸாக டாப் ஆர்டரில் இருக்காங்க. பேக் ஹேண்டில் வர ஹெட்மேரும் ஸ்பின்னரை நல்லா விளையாடுவார். அந்த ஆங்கிளில் சுயா சர்மாவுக்கு வேணால் ஓவர் குறையலாம். பட் நல்லா வீசிட்டு இருக்காரு. புவனேஸ்வர் அண்ட் ஜோஸ் ஹேசலட் எண்டு ஓவரில் வீச வாய்ப்பு. ஆர்சிபி ஒரு போட்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. 14-15 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கு. அதில் ரெண்டு டீமுமே பாருங்கள், சேஸ் பண்ணும்போது 10 முறை அப்படிங்கிறது இருக்குது. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மட்டும் ஒரே ஒரு போட்டியில் அதிகமாக ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. ஆர்ஆர் ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக கம்பேக் பண்ணியிருக்காங்க. போன போட்டி ஜிடிக்கு எகென்ஸ்டாக தோத்ததை தவிர்த்துன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்ப போட்டிகள் 2ல் தோத்தாங்க. அண்ட் ஆர்சிபின்னு பார்க்கும்போது இன்னும் டவுட் அப்படின்னு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுது. ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க இந்த சீசனில். கடந்த 5 போட்டியிலும் ஆர்சிபி தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த 2 டீம் விளையாடும்போது. அதுக்கு முன்னாடி 5 போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறோம். அண்ட் ஆர்சிபி ரீசெண்டாக பயங்கர டாமினேஷன். ஆரம்ப காலத்தில் ஆர்ஆர் தான் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் ரீசெண்டாக பார்க்கும்போது ஆர்சிபியோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. கடந்த 10 போட்டியில் 7 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. 3ல் தான் ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஆர்சிபி கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். டாப் 14 என்னோட மைண்டில் பார்த்துக்கங்க. இங்கே இருக்க பிளேயர்ஸை ஆன் டைமில் டாஸ் பேஸ் பண்ணி சில விஷயங்களை யோசிப்போம். பிக் பேஸில் த்ரூஜரல், மகேஷ் தீக்ஷனா, யாசயால், சந்தீப் சர்மா இவங்கள கொஞ்சம் யோசிக்கணும். த்ரூஜரல் ஆரம்ப போட்டிகள் நல்லா விளையாண்டுருக்கு, நல்லா பண்ண முடியும். ஒருவேளை ஏர்லி விக்கெட்ஸ், ஏன்னா ஜோஸ் ஹேசல்வுட் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஏர்லியாக விக்கெட்ஸ் விட்டால் த்ரூஜரல் மாதிரி ஆட்கள் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த இடத்துல யோசிக்கணும். தீக்ஷனாவோட பவுலிங் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பட் 2 விக்கெட் மாதிரி போன போட்டி மாதிரி எடுத்தார்னா அது நல்லாவே இருக்கும். யாசயால் நல்லா பண்ணிட்டு இருக்கார். சந்தீப் சர்மா பேக் ஹேண்டில் விக்கெட்ஸ் எடுத்தால் பெஸ்ட்டாக பார்க்கலாம். சஞ்சு, விராட் அண்ட் பிலிப் சால்ட்டை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரியான் பராக், ரஜத் படிட்டர் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை டாப் ஆர்டர் டவுனாக இருந்தால் கூட ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பேட்டிங் கொஞ்சம் பார்க்கலாம். எளியாக கொஞ்சம் பவர் பிளேயில் விக்கெட்ஸ் எடுத்தால் குறிப்பாக சென்னைக்கு அகேன்ஸ்டாக வீசினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஃபார்முக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேலே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரஜத் படிட்டர் கண்டிப்பாக நல்லா பண்ணுறாரு. ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குது. ரியான் பராக்கோட அந்த இன்னிங்ஸ் பில்டிங் இந்த சீசனில் பெஸ்ட்டாக வரல. பட் ஸ்டில் அவரை நம்புற அளவுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கேச்சிங் பொசிஷன் அடிஷ்னலாக அவருக்கு இருக்கிற ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். விக்கெட் கீப்பர் சஞ்சு, பிலிப் சால்ட்டு, ஜொரல ஒரு டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். விராட் கோலி இதுக்கு முன்னாடி இந்த டீமோட நல்லா விளையாண்டுருக்காரு. ரஜத் படிட்டர், ஜெய்ஸ்வால், ஹெட்மேர் ஒரு சில டீம்ஸில், பட்டிக்கலை ஒரு சில டீம்ஸில், லியாம் லிவிங்ஸ்டோன் அந்தளவுக்கு கிரேட்டாக ஃபீல் பண்ண முடியல. ரியான் பராக் ஓகே, நிதிஷானா ஒரு சில டீம்ஸில் வசனின் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய பிளேயரு. ஹேசலோட்டு, ஆர்ச்சர், புவனேஸ்வர் ஒரு சில டீம்ஸில், தீக்ஷனா ஒரு சில டீம்ஸில் நான் யாசையில நல்லா பிக் பண்ண நினைக்கிறேன். திசூர் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா. ஃபைன். கேப்டன் ட்ரை பண்ணலாம். விராட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த இடத்துல, சஞ்சு இன்னொரு பக்கம் முதல் போட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல. ஸோ ரியான் பராக் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரொம்பவே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயராக இருக்க முடியும். ஒன்ஸ் அகேன் அவரோட ஹோமுக்கு வந்திருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா முன்னாடி நமக்கு தெரியும் இங்கே நிறைய விளையாண்டுருக்காரு. அண்டு இப்போ ரீசெண்டாக மும்பைக்கு விளையாண்டா கூட ஆரம்பத்தில் ஆர்ஆருக்கு ஓப்பனராக விளையாண்டுருக்கார் பேட்டிங் பேஸில். அண்ட் பவுலிங்கில் பயங்கரமாக கலக்குவார். இடையில இன்ஜுரி கன்சர்னில் தான் அவர் இங்கே விலகி போனார் அப்படின்றது இருக்குன்னு நல்லா தெரியும். அதில் ஒன்ஸ் அகேன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு நல்ல மோடுக்கு பெட்டர் அவுட்புட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் ட்ரை பண்ணுங்கள். விராட் கோலி கேப்டன் அண்டு சஞ்சு சாம்சன் வைஸ் கேப்டன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.